ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். தினம் ஒரு வரலாறு அப்படிங்கிற சீரீஸில் மிஷனரிஸோட வாழ்க்கை வரலாறை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்ருக்கோம். இந்த தொடரில் இது பார்ட் 14ஆம் நூற்றாண்டு. உலகம் ஒரு பெரிய மாற்றத்தோட விளிம்புல நின்னுட்டு இருக்கு. 1500 வருஷமா அசைக்க முடியாத சக்தியா இருந்த ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரே ஒரு மனுஷனோட மனசாட்சி கேள்வி கேட்க துணிஞ்சது. இது அந்த சாம்ராஜ்யத்தையே எதிர்த்து நின்ன ஒரு துறவியோட கதை. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. அன்னைக்கு உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த மனிதர் புனித ரோம பேரரசர் 5ஆம் சார்லஸ் முன்னாடி இது எதிரொலிச்சுது. இந்த ஒரு வாக்கியம் வரலாற்றோட போக்கே மாத்த போகுதுன்னு அந்த நிமிஷம் அங்க யாருக்குமே தெரியாது. சரி, இந்த முக்கியமான காட்சி எங்க நடக்குது? வருஷம் 1521. ஜெர்மனில இருக்கிற வார்ம்ஸ் நகரம். மார்ட்டின் லூத்தர்னு ஒரு துறவி விசாரணைக்காக நிக்கிறார். அவரோட குற்றம் திருச்சபையோட கொள்கைகளை எதிர்த்து சில புத்தகங்களை எழுதுனது. இப்போ அவருக்கு முன்னாடி ரெண்டே வழிதான். ஒன்னு, எழுதுனதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டு உயிரோட இருக்கலாம், இல்லனா மரணம் தான் நிச்சயம். யோசிச்சு பாருங்க அந்த இடத்தோட சூழல. ஒரு பக்கம் பேரரசர், கவர்னர்கள், இன்னொரு பக்கம் திருச்சபையோட பெரிய பெரிய ஆட்கள். அதிகாரத்தோட எல்லா வடிவமும் அவரை சூழ்ந்திருக்கு. திருச்சபையை எதிர்க்க துணிஞ்ச அந்த ஒருத்தனை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியில கூடி நிக்கிறாங்க. அந்த அறைக்குள்ள இருந்த அழுத்தம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எப்படி ஒரு சாதாரண துறவி இந்த அளவுக்கு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகணும். அந்த காலகட்டத்துல, அதாவது 16ஆம் நூற்றாண்டுல கத்தோலிக்க திருச்சபையோட நிலைமை உண்மையிலே எப்படி இருந்துச்சு? முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஒரு மத அமைப்பு மட்டும் கிடையாது. இது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். ஆயிரக்கணக்கான வருஷமா ஐரோப்பாவே வடிவமைச்ச ஒரு சக்தி. ராஜாக்களை உருவாக்குறதும் அவங்கள நீக்கிறதும் இவங்க தான். கலை, கலாச்சாரம், ஏன் ஒரு மனுஷனோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கும் வர்ற மாதிரி இதுலயும் விரிசல்கள் விழ ஆரம்பிச்சது. காலப்போக்குல ஊழலும் ஒழுக்கக்கேடும் ஆழமா வேரூன்றிடுச்சு. இதனால மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆன்மீக நெருக்கடி, உண்மையான விசுவாசம்லாம் என்னன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஊழலோட உச்சம் தான் இந்த பாவ மன்னிப்பு சீட்டுகள். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை குறைக்க காசு கொடுத்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். அன்னைக்கு போப்பா இருந்த 10ஆம் லியோ ரோம்ல இருக்கிற புனித பேதுரு தேவாலயத்தை பிரம்மாண்டமா கட்டணும்னு இந்த சீட்டு விற்பனையை ரொம்ப தீவிரப்படுத்தினாரு. இத பார்த்த லூத்தருக்கு இது விசுவாசத்து மேல நடந்த ஒரு நேரடி தாக்குதல் மாதிரி தெரிஞ்சது. இந்த இடத்துல தான் நம்ம கதையோட நாயகன் மார்ட்டின் லூத்தர் உள்ள வர்றாரு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவர் ஒரு புரட்சியாளரை இந்த பயணத்தை ஆரம்பிக்கல. அவர் ரொம்ப பக்திமானா, தன்னோட ஆன்மாவை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம மனக்குழப்பத்துல இருந்து ஒரு இளம் துறவி. அவரோட அப்பா அவர் ஒரு வழக்கறிஞரா பார்க்க ஆசைப்பட்டாரு. ஆனா லூத்தர் துறவரத்தை தேர்ந்தெடுத்தாரு. அறிவார்ந்த தேடல் அதிகம் உள்ளவர். ஆனா அவரோட வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்சது அவரோட ரோம் பயணம். திருச்சபையோட புனிதமான தலைநகரம்னு நினைச்சு அங்க போனாரு. ஆனா அங்க அவர் பார்த்த ஊழலும் ஒழுக்கக்கேடும் அவரை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அந்த நாட்கள்ல சாதாரண மக்களுக்கு விடுங்க, பல பாதிரார்களுக்கு கூட பைபிளை முழுசா படிக்க வாய்ப்பு கிடைக்காது. லூத்தர் பல்கலைக்கழகத்துல ஒரு லத்தீன் பைபிளை கண்டுபிடிச்சு அதை ஆழமா படிக்க ஆரம்பிச்சார். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. திருச்சபையை சொல்லிக் கொடுக்கிற பல விஷயங்களுக்கும் பைபிள்ல உண்மையா சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு உணர்ந்தார். இந்த கண்டுபிடிப்பு தான் அவரை திருச்சபையோடு நேரடியா மோத வச்சது. இப்போதான் அந்த முக்கியமான தருணம் வருது. ஒரு தனி மனுஷனோட மனசுக்குள்ள நடந்த போராட்டம் இப்போ பொது வெளியில ஒரு பெரிய புரட்சியா வெடிக்க போகுது. சீர்திருத்த இயக்கம்னு நாம சொல்ற அந்த நெருப்பு இங்கிருந்து தான் பத்திக்க ஆரம்பிச்சது. அக்டோபர் 31, 1517 விட்டம்பர்க் கோட்டை தேவாலயத்தோட கதவுல லூத்தர் 95 கொள்கைகளை கொண்ட ஒரு பெரிய பட்டியலை ஆணி அடிச்சு மாற்றார். அது அந்த காலத்துல ஒரு பொது அறிவிப்பு பலகை மாதிரி. திருச்சபையோட நடைமுறைகளை பத்தி ஒரு பொது விவாதத்துக்கு அவர் விடுத்த வெளிப்படையான சவால் அது. அவரோட வாதம் ரொம்ப எளிமையானது, ஆனா பூகம்பத்தை உண்டாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, போப்புக்கு கிடையாது. நீங்க காசு கொடுத்து வாங்குற ஒரு பேப்பருக்கு அந்த சக்தி கிடையாதுன்னு சொன்னார். லூத்தரை பொறுத்த வரைக்கும் இது வெறும் இறையியல் விவாதம் இல்ல. இந்த பாவ மன்னிப்பு சீட்டுகள் ஒரு ஆன்மீக விஷம் மாதிரி. மக்கள் ஸ்வர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்குறதா நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையில அவங்க நரகத்துக்கு தான் பாதைய போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் பயந்தார். இப்போ போர்க்களம் தயாராயிடுச்சு. ஒரு பக்கம் 1500 வருஷ பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், போப்போட அதிகாரம்னு ஒரு பெரிய அமைப்பு.
இன்னொரு பக்கம் லூத்தர் கையில பைபிளை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் ஒரே அதிகாரம், இதுல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் சரின்னு நிக்கிறார். இது ரெண்டு உலகங்களுக்கு இடையான நேரடி மோதலா மாறிடுச்சு. இதனால 1517 இருந்து 1521 வரைக்கும் ஒரு 4 வருஷம் ஒரு பெரிய பூனை எலி ஆட்டம் ஆரம்பிச்சது. உலகத்திலேயே இருந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பு ஒரே ஒரு துறவிய அமைதியாக்க முயற்சி செஞ்சது. ஆனா அவங்க அவரை எவ்வளவு அழுத்த முயற்சி செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு அவரோட குரல் இன்னும் சத்தமா ஒலிக்க ஆரம்பிச்சது. முதல்ல இது ஒரு சாதாரண விவாதமா இருந்துச்சு. அப்புறம் அவரை ரோம் நகருக்கு விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை திருச்சபையை விட்டே நீக்க போறதா மிரட்டல் வந்தது. கடைசியில அவர் ஒரு மத விரோதின்னு அறிவிச்சு திருச்சபையிலிருந்து முழுசா ஒதுக்கிட்டாங்க. ஒரு இறையியல் விவாதம் இப்போ உயிர் மரண போராட்டமா மாறிடுச்சு. இப்போ நீங்க நினைக்கலாம், ஏன் திருச்சபை இவரை சும்மா பிடிச்சி எரிச்சிருக்க கூடாது, இதுக்கு முன்னாடி அப்படி நிறைய பேரை செஞ்சிருக்காங்களேன்னு. ஆனா லூத்தர் கிட்ட 2 ரகசிய ஆயுதங்கள் இருந்துச்சு. ஒன்னு ஃப்ரெட்ரிக் த வைஸ் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த இளவரசரோட பாதுகாப்பு. இன்னொன்னு அந்த காலகட்டத்தோட புதிய தொழில்நுட்பம், அச்சு எந்திரம். அவரோட கருத்துக்கள் காட்டு தீ மாதிரி ஜெர்மனி முழுக்கவும் ஐரோப்பா முழுக்கவும் பரவுச்சு. சரி, நாம் ஆரம்பிச்ச அதே இடத்துக்கு வார்ம்ஸ் நகரத்துல நடக்கிற அந்த விசாரணைக்கு வருவோம். பேரரசர் கடைசி முறையா கேக்குறாரு, நீ எழுதுனத வாபஸ் வாங்கிக்கிறியா? அந்த அறையே அமைதியா இருக்கு. எல்லாரும் அவரோட பதிலை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் முழுக்க யோசிச்சதுக்கு அப்புறம் லூத்தர் தன்னோட இறுதி அசைக்க முடியாத பதில சொல்றார். தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. பேரரசர் அவரை ஒரு சட்ட விரோதின்னு அறிவிக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? அவரோட புத்தகங்கள் எல்லாத்தையும் எரிக்கணும். அவரை யார் வேணாலும் எங்க வேணாலும் எந்த கேள்வியும் இல்லாம கொல்லலாம். இப்போ அவர் தலைக்கு விலை நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. ஆனா கதை இங்க முடியல. இங்க இருந்துதான் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. ஒரு சட்டவிரோதி, மத விரோதி, மரண தண்டனை கைதி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒரு பெரிய புரட்சி வெடிக்க போகுது. முதல்ல அவரு காணாம போயிடுறாரு. அவரை யாரோ கடத்திட்டாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அது அவரை பாதுகாக்கிறதுக்காக அவரோட நண்பரான இளவரசர் செஞ்ச ஒரு நாடகம். அந்த மறைவிடத்துல இருக்கும்போதுதான் லூத்தர் பைபிளை முறையா ஜெர்மன் மொழியில மொழிபெயர்க்கிறார். இதனால சாதாரண மக்களும் பைபிளை பறிக்க முடிஞ்சது. அவர் ஆரம்பிச்ச இந்த புரட்சி அவரையும் மீறி வளர்ந்து ஐரோப்பாவோட முகத்தையே மொத்தமா மாத்திடுச்சு. அத்தோ இந்த ஒரு தனி மனிதனோட நிலைப்பாட்டால என்னதான் சாதிக்க முடிஞ்சது? அவரோட மரபு மதத்தை மட்டும் சார்ந்ததில்ல. அவரோட பைபிள் மொழிபெயர்ப்பு ஜெர்மன் மொழிக்கே ஒரு தரத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு அமைப்புக்கு எதிரா தனிமனித மனசாட்சியோட குரல் எவ்ளோ முக்கியங்கிற கருத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவர் பத்த வச்ச அந்த ஒரு பொறி ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கிச்சு. இதையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழும் இல்லையா? தன்னோட மனசாட்சியை தவிர வேற எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு தனி மனுஷனால உண்மையிலே இந்த உலகத்தை மாத்த முடியுமா? மார்ட்டின் லூத்தரோட கதை ஒருவேளை அது முடியும் தான் நமக்கு சொல்லுது.